அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து நம்ம டாபிக் நம்பர் 11.9 நித்தி ஆயோக் பத்தி பார்க்க போறோம். இந்த நித்தி ஆயோக்ல இருக்கிற நித்தி அப்படின்ற வார்த்தைக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியான்னு இருக்கு. பொதுவா வந்து நிதி அப்படின்ற வார்த்தை வந்து பணத்தையும் குறிக்கும். அதையும் பேஸா வச்சுக்கிட்டு தான் இந்த நேம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. நித்தி ஆயோக் அப்படின்ற நேம. இப்போ வந்து நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். நித்தி ஆயோக் வாஸ் ஃபார்ம்ட் ஆன் January 1, 2015 த்ரூ எ யூனியன் கேபினட் ரெசல்யூஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. இப்ப பார்லிமெண்ட்ல வந்து இதுக்குன்னு தனியா ஒரு சட்டத்த பாஸ் பண்ணி இந்த பாடிய வந்து அவங்க ஃபார்ம் பண்ண கிடையாது. வெறும் யூனியன் கேபினட் ரெசல்யூஷன மட்டும் வச்சுக்கிட்டு இத வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸா வந்து நம்ம பிளானிங் கமிஷன் அப்படின்ற மாரி ஒண்ணு பார்த்திருந்தோம். அந்த பிளானிங் கமிஷன ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் நித்தி ஆயோக் அப்படின்றது வந்து வருது. ஓகே. ப்ரீவியஸா அந்த பிளானிங் கமிஷன ஃபார்ம் பண்றப்பயும் இந்த மாதிரி யூனியன் கேபினட் ரெசல்யூஷன போட்டு தான் வந்து அத வந்து ஃபார்ம் பண்ணாங்க. சோ நித்தி ஆயோக ஃபார்ம் பண்றப்பயும் அதே ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போ அடுத்த பாயிண்ட் போலாம். நித்தி ஆயோக் இஸ் எ பாலிசி திங்க் டேங்க் ஆஃப் த கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாரி இருக்கு. இந்திய அரசாங்கத்துக்கு பாலிசி கிரியேட் பண்றதுக்காக சில யோசனைகள குடுக்குறதுக்காக தான் வந்து இந்த நித்தி ஆயோக் அப்படின்ற அமைப்பவே வந்து ஃபார்மேஷன் வந்து பண்றாங்க. ஓகே. இப்ப நம்ம சொன்ன பாயிண்ட் இங்க இருக்கு. இட் ரீப்ளேஸ்டு த பிளானிங் கமிஷன் ஃப்ரம் 13th ஆகஸ்ட் 2014 இருக்கு. இந்த பிளானிங் கமிஷன ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் வந்து இந்த நித்தி ஆயோக் அப்படின்றது வந்து பிளேஸ்க்கு வருது. ஓகே. The Prime Minister is the chairperson for the நித்தி ஆயோக் அண்ட் யூனியன் மினிஸ்டர்ஸ் வில் பி தி எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்திய நாட்டுடைய பிரதமர் தான் வந்து நித்தி ஆயோகோடைய சேர்மனா இருப்பாரு, சேர்பர்சனா இருப்பாரு. மற்ற மினிஸ்டர்ஸ் வந்து மெம்பர்ஸா வந்து இருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து த வைஸ் சேர்மன் ஆஃப் த நித்தி ஆயோக் இஸ் த ஃபங்ஷனல் ஹெட் அண்ட் த வைஸ் சேர்மன் அண்ட் த ஃபர்ஸ்ட் வைஸ் சேர்மன் வாஸ் அரவிந்த் பனங்கேரியா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே. இப்போ இந்த வைஸ் சேர்மன் வந்து நித்தி ஆயோகுடைய வைஸ் சேர்மன் தான் என்னவா இருப்பார் அப்படின்னா ஃபங்க்ஷனல் ஹெட்டா இருப்பாரு. ஃபங்க்ஷனல் ஹெட்னா என்னன்னா அந்த நித்தி ஆயோகுடைய டே டு டே ப்ராசஸிங் இருக்குல்ல, எப்படி வந்து அது வந்து செயல்பட போறது, ஃபங்க்ஷன் பண்ண போறது அப்படின்றத வந்து நிர்வகிக்கிற இடத்துல வந்து வைஸ் சேர்மன் தான் இருப்பாரு. அந்த நித்தி ஆயோகுடைய ஃபர்ஸ்ட் வைஸ் சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அரவிந்த் பனங்கேரியா அப்படின்ற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் டாபிக் 11.9.1 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நித்தி ஆயோக். நித்தி ஆயோகுடைய வேலைகள்லாம் என்னென்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கோஆப்பரேட்டிவ் அண்ட் காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே. பாயிண்ட் என்ன அப்படின்னா டு எனேபிள் த ஸ்டேட்ஸ் டு ஹேவ் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இன் த ஃபார்முலேஷன் ஆஃப் நேஷனல் பாலிசி. இந்தியாவுடைய நேஷனல் பாலிசியை வந்து டிராஃப்ட் பண்றப்ப உருவாக்கும் பொழுது எல்லா மாநிலங்களுடைய ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை உறுதிப்படுத்துறது வந்து நித்தி ஆயோகுடைய ஒன் ஆஃப் த ஒர்க்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் ஷேர்டு நேஷனல் அஜெண்டா அப்படின்றது டு எவால்வ் அ ஷேர்டு விஷன் ஆஃப் நேஷனல் டெவலப்மெண்ட் ப்ரியாரிட்டிஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வித் த ஆக்டிவ் இன்வால்மெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட். கிட்டத்தட்ட அதே பாயிண்ட் தான். இந்தியாவுக்கான அஜெண்டாவை நேஷனல் அஜெண்டாவை வந்து நம்ம கிரியேட் பண்ணும் பொழுது அதுலேயே வந்து மாநிலங்களுடைய பங்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. டு எவால்வ் அ ஷேர்டு விஷன் ஆஃப் நேஷனல் டெவலப்மெண்ட் ப்ரியாரிட்டிஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வித் த ஆக்டிவ் இன்வால்மெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லி இருக்கு. எல்லா மாநிலங்களும் வந்து இன்வால்வ் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங். டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங் என்னது டு ரீஸ்ட்ரக்சர் த பிளானிங் ப்ராசஸ் இன்டு எ பாட்டம் அப் மாடல் அப்படின்ற மாதிரி இருக்கு. சென்ட்ரலைஸ்டு பிளானிங் என்னது மேல இருக்கிற அந்த சென்ட்ரலைஸ்டு அத்தாரிட்டி வந்து அந்த பிளானிங் வந்து பண்ணுவாங்க. அதை தான் வந்து எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அப்ப அந்த நித்தி ஆயோகுடைய நோக்கம் என்னன்னா இதை வந்து பாட்டம் அப் அப்ரோச்சா மாத்தணும், பாட்டம் அப் மாடலா மாத்தணும். அதாவது எல்லாருமே சேர்ந்து அதான் வந்து இந்த இடத்துல டீசென்ட்ரலைஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து இந்த பிளானிங் வந்து ஹெல்ப் பண்ணணும், அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை வந்து உறுதிப்படுத்துறது வந்து நித்தி ஆயோகுடைய ஒன் ஆஃப் த வேலைகள். ஓகே. நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் வந்துட்டு விசன் அண்ட் சினாரியோ பிளானிங் இருக்கு. என்னன்னு பார்க்கலாம். டு டிசைன் மீடியம் அண்ட் லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிக் ஃப்ரேம்வொர்க்ஸ் டுவர்ட்ஸ் இந்தியாஸ் ஃபியூச்சர். அப்போ மீடியம் டேர்ம் கோல்ஸையும் லாங் டேர்ம் பிளானையும் வந்து கிரியேட் பண்றதுக்கு வந்து இந்த நித்தி ஆயோக் வந்து ஹெல்ப் பண்ணும். இது எதுக்காக கிரியேட் பண்றாங்க இந்த பிளான்ஸ் அப்படின்னா இந்தியாவுடைய ஃபியூச்சருக்காக, இந்தியாவுடைய முன்னேற்றத்திற்காக, இந்தியாவுடைய எதிர்காலத்துக்காக வந்து இதை வந்து கிரியேட் பண்றாங்க. ஓகே. ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து நெட்வொர்க் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ் இருக்கு. டு மெயின்ஸ்ட்ரீம் எக்ஸ்டர்னல் ஐடியாஸ் அண்ட் எக்ஸ்பர்டைஸ் இன்டு கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் த்ரூ கலெக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இருக்கு. இப்போ எனக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கலாம், இந்தியா வந்து இந்த மாதிரி ஒரு பிளான் கொண்டு வந்தாங்கன்னா இவ்வளவு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் நடக்கும், இல்லை இது வந்து நம்ம பலன் அடையலாம், இந்த மாதிரி எனக்குன்னு ஒரு ஐடியா இருக்கு. அப்போ அந்த ஐடியாவெல்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் ஐடியாஸ் சொல்லி கொடுக்குறாங்க. எக்ஸ்டர்னல் ஐடியாஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து கவர்மெண்ட் பாலிசிஸா மாத்துறது. ஒருவேளை அந்த எக்ஸ்டர்னல் ஐடியாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, உண்மையிலேயே அது வந்து இந்தியாவுக்கு பயன்படுற மாதிரி இருக்கு அப்படின்னா அதை வந்து எப்படி நம்ம கவர்மெண்ட் பாலிசியா கொண்டு வரலாம் அப்படின்றது வந்து இந்த நித்தி ஆயோகோட வேலை.
அதை பண்றது வந்து நித்தி ஆயோடைய வேலை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே. த்ரூ ஏ கலெக்டிவ் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு இருக்கு. கலெக்டிவ் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னா எல்லாரும் சொல்ற ஐடியாவை எடுத்துக்கிறது, அதுல இருக்க நல்ல விஷயங்களை எடுத்து அதை வந்து கவர்மெண்ட் பாலிசியா ஃபார்ம் பண்ணி ஆக்டா வந்து இது பண்றது. ஓகே. நெக்ஸ்ட் 6th பாயிண்ட் ஹார்மனைசேஷன் சொல்லி இருக்கு. டு ஃபெசிலிட்டேட் ஹார்மனைசேஷன் ஆஃப் ஆக்ஷன்ஸ் அக்ராஸ் டிஃபரண்ட் லேயர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், எஸ்பெஷலி வென் இன்வால்விங் cross-cutting and overlapping issues across multiple sectors through communication, coordination, collaboration and convergence amongst the stakeholders அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹார்மனைசேஷன் என்னன்னா எல்லாருமே வந்து ஒருங்கிணைச்சு ஒற்றுமையா கொண்டு போறதா வந்து ஹார்மனி அப்படின்ற வார்த்தை அதுதான், ஒருங்கிணைச்சு அப்படின்றது தான். அப்ப கவர்மெண்ட்ல இருக்கிற டிஃபரெண்ட் லேயர்ஸ் அல்லது டிஃபரெண்ட் செக்டர்ஸ் வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற இதை வந்து இப்போ ஒரு துறை இருக்கு, இன்னொரு துறை இருக்கு, ரெண்டுக்கும் இடையில வந்து ஒரு கனெக்ஷன் கொண்டு வரணும், ஒரு கொலாபரேஷனை கொண்டு வரணும், அவங்கள வந்து ஒற்றுமையா வந்து செயல்பட்டு ஒரே ஒரு கோலை நோக்கி நம்ம வந்து நகர்த்தணும். ஒரே ஒரு கோல்ன்றது என்னது, இந்தியாவுடைய முன்னேற்றம். அதை நோக்கி நகர்த்தணும் அப்படின்னா அதை வந்து உறுதிப்படுத்துறது வந்து இந்த நித்தி ஆயோடைய வேலை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு சில பாயிண்ட்ஸ்லாம் சொல்றாங்க. கம்யூனிகேஷன், ப்ராப்பரான கம்யூனிகேஷன் இருக்கணும். ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட் வந்து கரெக்டா வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிறணும். கோஆர்டினேஷன் இருக்கணும். ஒருத்தர் வந்து ஒற்றுமையோட ஒருங்கிணைந்து செயல்படணும். கொலாபரேஷன், கன்வர்ஜன்ஸ்னா அதை தான் வந்து குறிக்குது. எல்லாருமே வந்து ஒருங்கிணைந்து ஒற்றுமையா செயல்படணும். அதை உறுதிப்படுத்துறது வந்து நித்தி ஆயோடைய வேலை. நெக்ஸ்ட் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் அப்படின்ற மாதிரி இருக்கு. பிரச்சனைகள் வந்து தீர்த்து வைக்கிறது. ஓகே. டு ப்ரொவைட் எ பிளாட்ஃபார்ம் ஃபார் மியூச்சுவல் கன்சென்சஸ் டு இன்டர்செக்டரல், இன்டர் டிபார்ட்மெண்டல், இன்டர் ஸ்டேட் அஸ் வெல் அஸ் சென்டர் ஸ்டேட் இஷ்யூஸ் ஃபார் ஆல் ஸ்பீடி எக்ஸிகியூஷன் ஆஃப் த கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. எந்தெந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாங்க? இன்டர் செக்டரல், ஒரு செக்டாருக்கும் இன்னொரு செக்டாருக்கும் இடையில இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கலாம். இன்டர் டிபார்ட்மெண்டல், ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து வைக்கலாம். இன்டர் ஸ்டேட், உதாரணத்துக்கு வந்து நம்ம தமிழ்நாடு, கர்நாடகா எடுத்துக்கலாம். நமக்கு வந்து சில இப்போ வாட்டர் ரிலேட்டடான பிரச்சனைகள்லாம் இருக்கு. இப்போ இந்த மாதிரி இன்டர் ஸ்டேட் ரிலேஷனுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைக்கலாம். ரெண்டாவது வந்து சென்ட்ரல் ஸ்டேட் இஷ்யூஸையும் வந்து தீர்த்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் உள்ள ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதையுமே வந்து தீர்த்து வைக்கிறதுக்கு வந்து இந்த நித்தி ஆயோக் வந்து ஹெல்ப் பண்ணும். ஏன் இந்த பிரச்சனைகளை அவங்க தீர்த்து வைக்கணும் அப்படின்னா, ஸ்பீடி எக்ஸிகியூஷன் ஆஃப் த கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், அரசாங்கம் கொண்டு வர்ற திட்டங்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளால வந்து முடங்கிடக்கூடாது. அது வந்து ஸ்பீடா வந்து என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படணும், மக்களை போய் சென்றடையணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு தான் வந்து இதெல்லாம் வந்து அவங்க பண்றாங்க. இந்த கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் அப்படின்றதே வந்து பண்றாங்க. ஓகே. இந்த 7 பிளேஸ்க்கு வந்து லேட்டரா வரலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லா நம்ம பார்த்துடலாம். அடுத்து 8th பாயிண்ட் கோஆர்டினேட்டிங் வித் த வேர்ல்டு அப்படின்ற மாதிரி இருக்கு. என்னன்னு பார்க்கலாம். இட் வில் ஆக்ட் நோடல் பாயிண்ட் டு ஹார்னஸ் குளோபல் என்டர்பிரைஸ் அண்ட் ரிசோர்சஸ் கம்மிங் ஃப்ரம் த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் த இந்தியாஸ் டெவலப்மெண்ட் ப்ராசஸ். இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் வந்து உதாரணத்துக்கு வந்து ஐநா சபை, யூஎன்ஓ வந்து எடுத்துக்கலாம். அல்லது வந்து ஐஎம்எஃப் எடுத்துக்கலாம். அங்கிருந்து வரக்கூடிய ரிசோர்சஸ் இதெல்லாம் வந்து கரெக்டா யூட்டிலைஸ் பண்றது எப்படி அப்படின்றது வந்து நித்தி ஆயோக் வந்து பண்ணுது. கோஆர்டினேட்டிங் இன்டர்ஃபேஸ் வித் த வேர்ல்டு, இந்தியாவில் உலகத்துல இருக்கிற இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் கூட ப்ராப்பரா இன்டகிரேட் பண்றதுக்கு, இன்டர்ஃபேஸை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து நித்தி ஆயோக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் 9th பாயிண்ட் இன்டர்னல் கன்சல்டன்சி என்னன்னு பார்க்கலாம். இட் ப்ரொவைட்ஸ் இன்டர்னல் கன்சல்டன்சி டு த ஸ்டேட் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆன் பாலிசி அண்ட் ப்ரோக்ராம்ஸ். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஏதோ ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க, ஒரு பாலிசியை வந்து மேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து நித்தி ஆயோக் கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணலாம். அதுதான் இந்த இடத்துல இன்டர்னல் கன்சல்டன்சி. இன்டர்னல் அப்படின்றது வந்து இந்தியாவுக்குள்ளேயே அப்படின்றது வந்து குறிக்குது. இந்தியாவில் வந்து ஏதோ ஒரு பாலிசி மேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து நித்தி ஆயோக் வந்து கன்சல்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அங்க இருக்கிறவங்க வந்துலாம் பெரிய பெரிய திங்க் டேங்க்ஸ் இருப்பாங்க. திங்க் டேங்க்ஸ் அப்படின்னா பெரிய சிந்தனையாளர்கள் இருப்பாங்க. பொருளாதார ரீதியாவோ இல்ல மற்ற துறைகள் ரீதியாவோ பெருசா சிந்திக்கிற கூடிய மக்கள் வந்து அங்க வந்து பீப்புள் வந்து இருப்பாங்க. அதனால அவங்க கிட்ட பாலிசி மேக் பண்றதுக்கு முன்னாடி எப்படி பண்ணலாம், எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம கன்சல்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஓகே. 10th பாயிண்ட் வந்துட்டு கெப்பாசிட்டி பில்டிங் இருக்கு. It enables to provide capacity building and technology upgradation across government, benchmarking with the latest global trends and providing managerial and technical know-hows அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப லேட்டஸ்ட் குளோபல் ட்ரெண்ட் அப்படின்னு இருக்கு. உலகத்துல வந்து எங்கெங்கெல்லாம் புதுசா வர ட்ரெண்ட்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையுமே அடாப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கவர்மெண்ட் வந்து அப்கிரேட் பண்ற வைக்கிற வேலையை வந்து நித்தி ஆயோக் வந்து பாக்குது. அதான் வந்து இங்க கெப்பாசிட்டி பில்டிங் சொல்லி சொல்றாங்க. ஓகே. மேனேஜர், அதாவது மேனேஜரல் அப்படின்னு என்னது,
இந்த மேம்பாட்டு இது பண்ற மாதிரி ஒரு இதை வந்து நம்ம மேனேஜ் பண்றோம் இல்லையா, அந்த மேனேஜரியல் ஸ்கில்ஸ் பிளஸ் டெக்னிக்கலாவும் இதை எப்படி பண்றது அப்படின்றது எல்லா அந்த கெப்பாசிட்டி பில்டிங்கையும் வந்து இந்த நம்ம நித்தி ஆயோக் வந்து கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் 11th பாயிண்ட் மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன் இருக்கு. ஓகே, என்னன்னு பார்க்கலாம். இட் வில் மானிட்டர் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் டு எவாலுவேட் த இம்பாக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது கவர்மெண்ட் வந்து ஒரு பாலிசி மேக் பண்றாங்க, ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்தி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்க. அது எந்த அளவுக்கு மக்களை போய் பயனடைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு எவாலுவேஷன் வேணும் இல்லையா, ஒரு அசஸ்மெண்ட் வேணும். அதையும் வந்து நித்தி ஆயோக் பண்ணுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இனிஷியேட்டிவ்ஸ் லைக், ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம அந்த 7 பில்லர்ஸை பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, நித்தி ஆயோக் இஸ் பேஸ்ட் ஆன் த 7 பில்லர்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் கவர்னன்ஸ் அப்படின்னு இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரோ பீப்புள் இருக்கு. ஃபுல்ஃபில்ஸ் ஆஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி அஸ் வெல் அஸ் இண்டிவிஜுவல்ஸ். அப்போ சொசைட்டியோடைய தேவைகளையும் அவங்களுடைய அஸ்பிரேஷன்ஸ் எய்மையும் இண்டிவிஜுவல்ஸோட எய்மையும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதா இருக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் கோல், ஃபர்ஸ்ட் பில்லர். செகண்ட் பில்லர் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரோ ஆக்டிவிட்டின்னு இருக்கு. ப்ரோ ஆக்டிவ் அப்படின்னது வரும்னு தெரிஞ்சு நம்ம முன்னக்கூடியே செயல்படுறது, அதான் வந்து நம்ம ப்ரோ ஆக்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இன் ப்ரோஆக்டிவிட்டி இன் ஆன்டிசிபேஷன் ஆஃப் அண்ட் ரெஸ்பான்ஸ் டு சிட்டிசன்ஸ் நீட். மக்களுக்கு, சிட்டிசன்ஸ்க்கு, பொதுமக்களுக்கு வந்து என்ன தேவையோ, குடிமக்களுக்கு வந்து என்ன தேவையோ அதை முன்னாடியே வந்து ரெஸ்பான்சிவா நம்ம வந்து அதை செயல்படுத்தக்கூடியது, அதான் வந்து நம்ம ப்ரோஆக்டிவிட்டி அப்படின்ற மாதிரி சொல்றோம். நெக்ஸ்ட் பார்ட்டிசிபேஷன். பார்ட்டிசிபேஷன் அப்படின்றதுல வந்து என்ன சொல்றாங்க, இன்வால்மெண்ட் ஆஃப் சிட்டிசன்ரி அப்படின்னு இருக்கு. அதாவது சிட்டிசன்ஸை தான் குறிக்குது. சிட்டிசன்ஸோட இன்வால்மெண்ட் வந்து இதில் இருக்கணும், அதுதான் வந்து நம்ம பார்ட்டிசிபேஷன் சொல்றோம். அடுத்து எம்பவரிங் இன் விமன் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். எல்லா துறைகள்லையும் வந்து பெண்களை வந்து ஈடுபடுத்தணும், அதுக்கு உண்டான எம்பவர்மெண்ட்டை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்க்ளூஷன் ஆஃப் ஆல். இது வந்து முக்கியமான பாயிண்ட். எல்லாரையுமே வந்து இன்க்ளூட் பண்ணி நம்ம கொண்டு போறது. எஸ்சி எஸ்டி ஓபிசி மற்ற பின்தங்கிய வகுப்பினர்கள் மைனாரிட்டி கம்யூனிட்டி அது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்றோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அந்த 3 வேர்டு இருக்கு, கரீப் கவர்ன் கிசான் அப்படின்ற மாதிரி 3 வேர்டுமே வந்து ஹிந்தி வேர்டு. கரீப் அப்படின்றது வந்து புவர் பீப்புள், ஏழை மக்கள். இந்த கேவோன் அப்படின்றது வந்து கிராமங்கள், கிசான் அப்படின்றது வந்து விவசாயிகள். இந்த மாதிரி எல்லாரையுமே வந்து இன்க்ளூட் பண்ணி ஒரு இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்டை வந்து ப்ரமோட் பண்றது வந்து நித்தி ஆயோக்குடைய வேலை. நெக்ஸ்ட் ஈக்குவாலிட்டின்னு இருக்கு. ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த யூத். எல்லாருக்குமே இது புரிஞ்சிருக்கும். இளைஞர்களுக்கு ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்களுடைய படிப்புக்கு தகுந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கொண்டு வர்றது. நெக்ஸ்ட் வந்துட்டு டிரான்ஸ்பரன்சி. மேக்கிங் கவர்மெண்ட் விசிபிள் அண்ட் ரெஸ்பான்சிவ் அப்படின்ற மாதிரி இருக்கு. டிரான்ஸ்பரன்சி என்னது, வெளிப்படைத்தன்மையோட, அதுதான் வந்து நம்ம டிரான்ஸ்பரன்சி அப்படின்ற மாதிரி சொல்றோம். கவர்மெண்ட் வந்து பாலிசி மேக் பண்றது வந்து அதுல இருந்து வர இம்பாக்ட் எல்லாத்தையுமே வந்து டிரான்ஸ்பரன்சியோட கொடுக்கணும் அப்படின்றது வந்து இது ஒன் ஆஃப் த பில்லர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட் வந்துடலாம். இனிஷியேட்டிவ்ஸ் லைக் அடல் இன்னோவேஷன் மிஷன், ஆயுஷ்மன் பாரத் அப்ரோச் டுவர்ட்ஸ் வாட்டர் கன்சர்வேஷன் மெஷர்ஸ் அண்ட் த draft bill to establish the National Medical Commission to replace the Medical Council of India have been all been conceptualized in நித்தி ஆயோக். நித்தி ஆயோக்ல இருந்து அவங்க கான்செப்ட் இது பண்ணி அதை வந்து நம்ம இதா பிளானா பண்ண சில விஷயங்களை வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அடல் இன்னோவேஷன் மிஷன். இது எதுக்காக இருக்கு அப்படின்னா, புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக, இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ப்ரொமோட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் வந்து இந்த அடல் இன்னோவேஷன் மிஷன் அப்படின்றது. இந்த அடல் வந்து எதை குறிக்குது அப்படின்னா, நம்மளுடைய முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயோடைய பேரை வச்சுதான் அது இது இந்த பேரை வந்து வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆயுஷ்மான் பாரத் அப்படின்ற மாதிரி இருக்கு. இது வந்து ஒரு மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு இது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆல்ரெடி நம்மகிட்ட வந்து மெடிக்கல் கவுன்சில் அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்திருக்கு, அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி நேஷனல் மெடிக்கல் கமிஷன் அப்படின்றத வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே வந்து நித்தி ஆயோகுடைய அவங்க கொடுத்த திட்டத்தின்படி தான் அதெல்லாம் வந்து செயல்படுத்தியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நித்தி ஆயோக் இஸ் ஆல்சோ பிரிங்கிங் அபவுட் அ கிரேட்டர் லெவல் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி. அக்கௌண்டபிலிட்டின்னு என்னது, இப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட வேலைக்கு வந்து நான் தான் பொறுப்பு, அந்த பொறுப்பு அப்படின்றது இருக்குல்ல, யார் இதுக்கு வந்து பொறுப்பு எடுத்துக்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம அக்கௌண்டபிலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்றோம். அப்போ நித்தி ஆயோக் வந்து அக்கௌண்டபிலிட்டியை வந்து பெருசா வந்து ப்ரொமோட் பண்ணுது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இட் ஹாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் a development monitoring and evaluation office which collects data on the performance of various ministries. இது வந்து முன்னாடி நம்ம பார்த்திருந்தோம். இங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து ஒரு அமைச்சகத்துக்கும் ஒரு மினிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இருக்கு, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இருக்கு, இந்த மாதிரி நிறைய மினிஸ்ட்ரிஸ் இருக்கு. அது எல்லாத்தோடைய டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை மானிட்டர் பண்ணி எவாலுவேட் பண்றது நித்தி ஆயோகுடைய வேலையா இருக்கு. ஓகே,
Using such data, the Ayog makes performance-based ranking of states to foster a spirit of காம்படிட்டிவ் ஃபெடரலிசம். அப்போ எப்படி இந்த மினிஸ்ட்ரிஸ் எல்லாம் செயல்படுது அப்படின்றத வந்து எவாலுவேட் பண்ணிட்டு அந்த டேட்டாவெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரேங்கிங் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டேட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இந்த துறை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி ரேங்கிங் கொடுக்குறாங்க. இப்போ தமிழ்நாடு வந்து நம்பர் 2ல இருக்கு, குஜராத் வந்து நம்பர் 1ல இருக்கு, அல்லது வந்து ஆந்திர பிரதேஷ் வந்து நம்பர் 3ல இருக்கு. இந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவா ஒன்று இருக்கு இல்லையா? அப்ப அந்த ஸ்டேட் வந்து கீழே இருக்க ஸ்டேட் வந்து முன்னேறி வர்றதுக்காக விருப்பப்படுவாங்க. அதுக்கு உண்டான பிளானிங்ஸ் வந்து புதுசா வந்து திட்டமிடல் வந்து செய்வாங்க. அப்ப அததான் இந்த இடத்துல நம்ம காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்ற மாதிரி சொல்றோம். போட்டி போட்டுக்கிட்டு ஒரு மாநிலமும் நான் ஃபர்ஸ்ட் வரணுன்ற மாதிரி நல்ல நல்ல திட்டங்களை வந்து கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. The success of Niti Aayog can be evaluated after a substantial period of time. இப்போ இந்த நித்தி ஆயோகோடைய இது கொண்டு வந்ததுக்கான நோக்கம் இருக்கு இல்லையா, அது வந்து எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அல்லது வந்து ஃபெயிலியர் ஆகுதா அப்படின்றது வந்து இன்னும் கொஞ்சம் நாள் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதோட அந்த சாப்டர் வந்து முடியுது. ஃபைனலா வந்து சம்மரி கொடுத்துருக்காங்க, அது என்னன்றதை லைட்டா பார்த்துடலாம். The first part of this chapter deals with the economic development which gained importance during the 20th century இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் இந்த 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 சாப்டருடைய ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எதை பத்தி பேசுது அப்படின்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை பத்தி பேசுது. அது எப்போ வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் பெறுது அப்படின்னா 20ஆம் நூற்றாண்டுல தான் அது வந்து பெறுது. ரெண்டாவது வந்துட்டு the concept of development and growth are used interchangeably அப்படின்னு இருக்கு. ஆரம்ப கட்டத்துல வந்து டெவலப்மெண்ட் growth ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியான இதுதான் நினைச்சுக்கிட்டு வந்து இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஹவவர் there are mild differences between two. இந்த டெவலப்மெண்ட்டுக்கும் growthக்கு வந்து சின்ன டிஃபரன்ஸ் ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். The pace of economic development depends on several factors which are classified under economic and non-economic factors. அப்ப அந்த இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த அந்த அது வளரக்கூடிய அந்த பேஸ் வந்து சில ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. அது வந்து எக்கனாமிக் ஃபேக்டராகவும் இருக்கலாம், நான் எக்கனாமிக் ஃபேக்டராகவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இஸ் ரிட்டார்டட் பை செவரல் அப்டக்கிள்ஸ் ஆஃப் which the vicious cycle of poverty is the prime one அப்படின்ற மாதிரி இருக்குது. vicious cycle of poverty அப்படின்னு என்னன்னா, இப்போ ஏழை மக்கள் இருக்காங்க, அவங்க கையில வந்து பணம் இருக்காது, அதனால அவங்களால வந்து எதையுமே ஸ்பெண்ட் பண்ண முடியாது, புதுசா எதையுமே வந்து அவங்களால கிரியேட் பண்ண முடியாது, அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ப்ரொடக்டிவிட்டி கம்மியா இருக்கிறதுனால திரும்பவும் வந்து அவங்க வந்து அந்த குறைவான வருமானத்துக்குள்ளேயே வந்து போயிடுறாங்க. இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இல்லையா, அதை தான் வந்து நம்ம விசியஸ் சர்க்கிள் ஆஃப் பாவர்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்றோம். இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து பாதிப்படையுது இல்லையா, அதுக்கு வந்து சில காரணிகள்லாம் இருக்கு, சில அப்டக்கிள்ஸ்லாம் இருக்கு. அதுல வந்து மிக முக்கியமான காரணி வந்து இந்த விசியஸ் சைக்கிள் ஆஃப் பாவர்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட்ல என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா எக்கனாமிக் பிளானிங் பத்தி. The second part is concerned with economic planning இருக்கு. ஓகே, the failure of market mechanism brought the birth of planning. இந்த மார்க்கெட் மெக்கானிசம் வந்து எங்க ஃபெயில் ஆகுதோ அப்பதான் வந்து இந்த பிளானிங் அப்படின்ற கான்செப்டே வந்து உருவாகுது. பிளானிங் ஸ்டார்டட் இன் யூஎஸ்எஸ்ஆர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. முத வந்து அங்கதான் வந்து பிளானிங் அப்படின்ற ஒரு இதை வந்து ஒரு ஐடியா வந்து கிரியேட் ஆகுது அண்ட் ஸ்ப்ரெட் டு கண்ட்ரிஸ் லைக் இந்தியா அண்ட் மோஸ்ட் ஆஃப் த மிக்ஸ்டு எக்கனாமிஸ். இந்தியா மாதிரி இருக்கிற மற்ற மிக்ஸ்டு எக்கனாமிக் கண்ட்ரிகள் எல்லாத்துலேயுமே வந்து இந்த பிளானிங் வந்து முக்கியமான ஒரு அங்கமா இருக்கு. There are strong arguments in favor of planning and some arguments against planning. அப்ப ஏன் பிளானிங் வேணும் அப்படின்றதுக்கான சில ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு, பிளானிங் ஏன் வேணாம், அது ஏன் வேஸ்ட் அப்படின்றதுக்கான ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. There are various types of planning under different economic systems depending upon the extent of the government control. Different types of planning இருக்கு, அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அது எதை பொறுத்து அமையுது, கவர்மெண்ட் வந்து எவ்வளவு அதுல வந்து இன்வால்வ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அந்த பிளானிங்கோடைய நேச்சர் வந்து இருக்க போகுது. ஓகே, இட் இஸ் totalitarian and highly centralized in socialist countries, democratic and indicative in countries like France. அப்ப மேல் நோக்கி சொல்றோம் இல்லையா, அதாவது மேல இருக்கிற அந்த சென்ட்ரல் அத்தாரிட்டி தான் வந்து பிளானிங் அக்ரெசிவா பிளானிங் பண்ணி எல்லாரையும் வந்து ஃபாலோ பண்ண சொல்லி நிர்பந்தமா சொல்லுவாங்க. அது வந்து சோசியலிஸ்ட் கண்ட்ரீஸ்ல வந்து அது ரொம்ப பிரபலமா இருக்கு. இந்தியா மாதிரியான டெமோக்ராட்டிக் கண்ட்ரில வந்து டெமோக்ராட்டிக் அண்ட் இண்டிகேட்டிவ் நேச்சர் ஆஃப் பிளானிங் வந்து ரொம்ப வந்து பிரபலமா இருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பிரான்ஸ் வந்து சொல்றாங்க. ஓகே, the Niti Aayog is the new planning body replacing Planning Commission of India. முதல்ல இந்த பிளானிங் கமிஷனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நித்தி ஆயோக் அப்படின்ற புதுசான ஒரு பிளானிங் பாடி வந்து இந்தியாவில் வந்திருக்கு. இதோட இந்த 11th சாப்டர் முடியுது. அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல வந்து நம்ம 12th சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ.